இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்திர சகானி வர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட் கேசஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த கேசஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991 to 92ல் இந்த கேஸ் நடக்குது. ஸோ இந்த கேஸுடைய முக்கிய சாராம்சம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டுடைய ரிசர்வேஷனுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 49.5% இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்திர சகானுடைய வழக்கு அதுதான் சொல்லுது. இது வந்து 49.5% விட எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் இந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சம். ஸோ அப்போ இந்த 49.5%ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி மண்டல் கமிஷனில் 27%ன்றது கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? பிசி ப்ளஸ் எம்பிசி இட் இஸ் கால்டு ஓபிசி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27%. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து 15%. இந்த எஸ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பேத்கர் அவர்கள் 1943ல் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு அப்போ ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.33 வாங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 1946ல் அது 12ஆக மாறும். அப்படி வந்து மாறி தான் 15%. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுடைய பர்சன்டேஜும் அதுதான் இருக்குது. யாருக்குன்னா எஸ்சிக்கு. அண்டு எஸ்டிக்கு வந்து 7.5% இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு 27%, அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5%. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா 49.5% வரும். இப்போ இந்திர சகானுடைய வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனுடைய பர்சன்டேஜ் ஆனது வந்து நாட் எக்ஸிட் டு எபோவ் 50%, 50% மேலே போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது.